Hi guys, welcome to Royal Aquatics India. Guys, இந்த வீடியோவில் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்கிட்ட இப்போ ப்ரெசென்ட் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அண்ட் நார்மலாக அரோனாஸ் அண்ட் ஃப்ளோரான்ஸை தாண்டி வேறு என்னென்ன எக்ஸாட்டிக்ஸாக மான்ஸ்டர் ஃபிஷஸ் வெரைட்டிஸ் வச்சிருக்கின்றதை காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு என்னென்ன ஃபிஷஸ் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு வீடியோஸ் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரைஸிங்ஸ் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபிஷஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்ன ஃபிஷஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கேஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பஹாகா பஃபர்னு ஒரு வெரைட்டிஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த பஃபர் ஃபேமிலியிலே கொஞ்சம் பெருசாக வளரும். அதே போல் பார்த்தீங்கன்னா கலர் பேட்டர்ன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் கேட்டகரிஸில் சூப்பராக இருக்கும். அண்ட் மான்ஸ்டர் ஃபிஷஸ் டேங்க் வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இது போடலாம். இதோட சைசிங் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அட்ரஸ் ஒரு 4 to 5 inches இருக்குது. அண்ட் ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் ப்ரான் கொடுத்துட்ருக்கேன், நல்லாவே சாப்பிட்றது. மீல் வார்ம்ஸும் கொடுக்கலாம், நல்லாவே கன்சியூம் பண்ணுது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக கம்யூனிட்டியே விடலாம். அண்ட் அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிளாக்பெரி டாலர். ஸோ டாலர் ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகம், அதே போல் ப்ரீமியமாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா பிளாக்பெரி டாலர்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் பெரிய சைஸில் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரேர் அண்ட் யூனிக்கான ஃபிஷ்ஷு. இது பார்த்தீங்கன்னா சைனீஸ் பேட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ சைனீஸ் பேட்ச்ன்றது ஆல்மோஸ்ட் கேரக்டரைஸ் பார்த்தீங்கன்னா டேக்னாட் மாதிரி தான் இருக்கும். பட் கலர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லைட்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாகவே தெரியும். அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பிளாட்டினம் ரெட்டைல் கேட் ஃபிஷ்ஷு. ஸோ இதுலேயே நம்மகிட்ட இப்போ 2 சைஸிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 7 inches ப்ளஸில் இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 10 to 12 inches இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் மான்ஸ்டர் ஃபிஷஸ் வச்சுருந்தால் மட்டும் போடுங்க. ஸோ வேறு எதுவும் சின்ன டேங்க்கில் எதுவும் போடாதீங்க. போட்டிங்கன்னா க்ரோத் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். அந்த டேங்க்கில் இருக்க ஃபிஷஸே கண்டிப்பாக முழுங்க ட்ரை பண்ணோம். ஸோ மான்ஸ்டர் ஃபிஷஸ் டேங்க் பிளான் இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி ஃபிஷஸ் எடுத்து வராங்க. ஸோ இதுல மோஸ்ட்டாக எந்த கேட் ஃபிஷஸ் எடுத்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு டேங்க்ஸ் உங்களால் அதுக்கு கொடுக்க முடியும், ஸ்பேஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வளங்க. இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபிஷஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் இப்போ ஸ்டாக் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஜியோஃபேக்ஸ் ஃபேக்டரியில் சிவினின்னு ஒரு வெரைட்டி. ஆக்சுவலி இது செம்ம பெரிய சைஸு. உங்களுக்கு வீடியோஸில் எப்படின்னு தெரியல. நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மீன் என்னோட உள்ளங்கை சைஸோட பெருசாக இருக்கும். ஃபுல் பேரண்ட் சைஸ் இது. இந்த சைஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப 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 ரேரு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் மான்ஸ்டர் டேங்க்கில், டேரெக்டாக அரோனாஸ் டேங்க் கம்யூனிட்டி டேங்க்கில் டேரெக்டாகவே ஆட் பண்ணலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பேண்டா காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அலிகேட்டர் கார்லேயே ஆல்பினோ காரு, பிளாட்டினம் இதெல்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பேண்டா கார். இது கொஞ்சம் ரேர், கொஞ்சம் ரேரில் ரொம்பவே ரேர் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 inches ப்ளஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அரோனாஸ் தான். ஸோ நம்ம ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா ஏஷியன் அரோனாஸ் தான். ஸோ அரோனாஸ் எப்போவுமே நான் 365 days ஸ்டாக் இருக்கிற மாதிரி தான் பார்த்துப்பேன். ஸோ வெரைட்டிஸ் மட்டும் மேபி கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக வருமே தவிர மற்றபடி ஏஷியன் அரோனாஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்டாக் இருக்கிற மாதிரி தான் நான் பேலன்ஸ் பண்ணிப்பேன். சைஸிங்கில் மட்டும் வேணா ஒரு 6 inchesலேருந்து 8 inches வரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃபர் இருக்கும். ப்ரைஸிங்லேயே ஒரு 1000 or 2000 rupees டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட ஹைபேக் இருக்குது, சூப்பர் ஹைபேக் இருக்குது, 24 karat கோல்டு இருக்குது, ப்ளூ பேஸ் சூப்பர் ரெட்டு. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் இண்டோ சூப்பர் ரெட்டு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ்னால குவாலிட்டிஸ் எப்படின்னு நினைக்காது. குவாலிட்டிஸ் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி தான். நான் இது ப்ரீமியம் குவாலிட்டிலாம் சொல்ல மாட்டேன். ப்ரீமியம் குவாலிட்டிஸும் என்கிட்ட இருக்குது சேம் சைஸிங்கில். பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டான்ட்டு. ஆக்சுவலி குவாலிட்டி பேஸ்ட் தான் ப்ரைஸிங்ஸ் இங்கே எல்லாமே. ஸோ நான் கொடுக்குற ப்ரைஸிங்ஸ் கொஞ்சம் சீப்பராக இருக்கும். மேபி அதே ஃபீச்சர்ஸ் நீங்கள் வெளியே வாங்கினா கொஞ்சம் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த செல்லர் பொறுத்து தான், ஓகேங்களா. ஸோ என்னக்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் 2 டைப் ஆஃப் குவாலிட்டி வச்சுருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, இன்னொன்று ப்ரீமியம் குவாலிட்டி. ஸோ உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் குவாலிட்டி வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பட்ஜெட் பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு ஸ்பெஷல் அனாட்டமி, நல்லா வளர உங்களுக்கு அந்த ஸ்பூன் ஹெட் மாதிரி வளரும். ஸோ இதெல்லாமே பிளாக்கர் ரெட்டாக வரும். எங்கிட்ட ஷேபாக் சூப்பர் ரெட் இருக்குது, டோஹோ சூப்பர் ரெட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்புசா உள்ளா இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்த பிளாக்கர் பிளட் லைனில் வருது. சைஸிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சைஸிங் சின்னதாக இருந்தால் ப்ரைஸிங் கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சைஸிங்க்கும் ப்ரைஸிங்க்கும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஃபிஷ்ஷோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபிஷஸ் சின்ன சைஸ்லேயே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல ப்ரைஸிங் இருக்கும். அதே பெரிய ஃபிஷஸாக இருக்குது, அதே போல் குவாலிட்டி கம்மினா கண்டிப்பாக அது ஓரளவுக்கு கம்மியாக தான் ப்ரைஸிங் தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரைஸிங்ஸ் எப்போவுமே ஃபிஷ்ஷோட குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா சைஸிங் சின்னதாக எடுத்தால் குவாலிட்டி, சைஸிங் சின்னதாக எடுத்தால் ப்ரைஸிங்ஸ் கம்மியாக இருக்குன்ற மாதிரி கிடையாது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7 inches இருக்கும், 6 to 7 inches. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹெட் ப்ளூ பேஸ் கிராஸ் பேக்கு. ஸோ ஆக்சுவலி இது உங்களுக்கு நார்மலாக பார்க்கும்போது அந்த ப்ளூ ஷேட் தெரியாது.
இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர்டாக டேன் பண்ண அந்த ப்ளூ ஷேட் நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 88 கேலரி சூப்பர் ரெட்டு. ஆக்சுவலி 88 கேலரியில் ஒரு 2 to 3 நம்பர்ஸ் எடுத்திருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே புக் ஆகிடுச்சு. இது வந்து இன்னும் நான் டேன்டு ஃபிஷஸு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா டேன் பண்ணி தான் வந்து சேல் பண்ணுவேன். ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ வந்திருக்குன்றதுக்காக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோஸு. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து சூப்பர் ரெட்லேயே ரொம்ப யூனிக் அண்ட் ரொம்ப ரேரான ஃபீச்சர்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இந்த மாதிரி செமி கிங் சூப்பர் ரெட் அரவணா போகலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே மோஸ்ட்லி ஒரு ரொம்ப லிமிட்டட் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஒரு ஆல்ரெடி ஒரு 10-15 பீஸ் இருந்தால் இது பெரிய விஷயம் தான். ஸோ ரொம்ப லிமிட்டட் குவான்டிட்டிஸில் தான் இருக்கும் இந்த மாதிரி ஷார்ட் பாடி செமி கிங்லாம். ஸோ இது வளரும் போது அந்த பாடி ஷேப் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். கொஞ்சம் நிறைய பேரால் வந்து பெரிய டேங்க் அஃபோர்ட் பண்ண முடியாமல் சின்ன டேங்க் ஸ்பேஸ் இருக்கும், ஸ்பேஸ் அந்தளவுக்கு ஆக்குபை பண்ண முடியாது. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹைபேக் கோல்டு, இது எம்ஜி கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 18 இன்ச்சஸ் சாலிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு 15 to 17 இன்ச்சஸ் சாலிடாக இருக்கும். ஸோ இந்த ஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 1 or 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் சீக்கிரமாக கேப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்பிளே டேங்க்லாம் வைக்கிறீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ப்ரைஸிங்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள். இந்த சைஸிங்க்கு இந்த குவாலிட்டிக்கு ப்ரைஸிங்ஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ப்ளூ பேஸ் கிராஸ் பேக்கு. ஸோ ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக கோல்ட் டாமினன்ஸோட ப்ளூ ஷேடில் சூப்பராக இருக்கும். ஸோ சைஸிங் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18 இன்ச்சஸ் கிட்ட சாலிடாக இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீடிங் வைஸ் மோஸ்ட்லி வந்து பெல்லட் அண்ட் ப்ரான்ஸ் இது ரெண்டு தான் நான் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். வெரி ரேர்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரான்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மீல்வாம்ஸ் அந்த மாதிரி கொடுப்பேன். பட் சூப்பர் மீல்வாம்ஸ்லாம் ரொம்ப ரேர் தான், ரெகுலராக ஃபீட் பண்ண மாட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே டேங்க்கு தாராளமாக செட் ஆகும். வேறு எதனா ஃபீச்சர்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் டேரெக்டாக இந்த மாதிரி சைஸிங் நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ரீமியம் குவாலிட்டி ப்ளூ பேஸ் கிராஸ் பேக்கில் இருக்கிற ஜுவானில் சைஸு. ஸோ சைஸிங் அரௌண்ட் ஒரு 10 inches to 11 inches இருக்கும். ஹார்ட்லி மேக்ஸிமம் ஒரு 10 to 12 inches இருக்கும். ஸோ சூப்பர் ரெட் மட்டும்தான் வந்து எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 inchesலேருந்து 20 inches வரைக்கும் ஸ்டாக் இருக்குது. ப்ளூ பேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 10 to 12 inches, அதை விட்டால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 18 inches. இந்த 2 வெரைட்டிஸ் மட்டும் தான் இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் சைஸிங்கில் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பார்க்க ப்ரீமியமாக இருக்கும். ஸோ டிஸ்பிளே டேங்க்கு செம்ம சூப்பராக இருக்கும். இதுவுமே சேம் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ப்ளூ பேஸ் கிராஸ் பேக் தான். ஸோ வீடியோஸ் நான் இப்போ ஷூட் பண்ணது எதுவுமே வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் லைட்டுமே கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் என்ன டியூப்லைட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த டியூப்லைட் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேனிங் லைட் போடும்போது உங்களுக்கு கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். சோலார் கலர் பூஸ்டர்லாம் போட்டிங்கன்னா வந்து அதோட அவுட்புட் சூப்பராகவே இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரேரான ஸ்பீஷஸு. இது வந்து போல்கா டாட்னு சொல்லுவாங்க. அண்ட் இதிலே வந்து கிராஸ் பெல்லி. இதுக்கும் மற்ற ஸ்பீஷஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மார்க்கிங் வந்து கீழே பெல்லி வரைக்கும் வரும். ஸோ அதனால தான் இது வந்து கிராஸ் பெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெல்லி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த கலர் பேட்டர்ன்ஸ் வரும். ஸோ போல்கா டாட்டு கிராஸ் பெல்லிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது. 24 இருக்குது, சூப்பர் ரெட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ. ஸோ இதெல்லாம் வந்து நியர்லி ஒரு 1.5 lakhs மேலே போயிடும். ஸோ கொஞ்சம் ஹையர் ரேட்டில் இருந்தால் தாராளமாக இது போகலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது பட்டி கரவனாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக தான் இருக்கும். பட் ஆனால் இது சின்ன சைஸ்னால ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக எல்லாருமே அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மெயின்டைன் பண்ணுறது வந்து நார்மல் வாட்டர் தான். ஸோ எனக்கு இங்கே கார்பரேஷன் வாட்டர், சென்னையில் எனக்கு கார்பரேஷன் வாட்டர் வந்து ஃபெசிபிளாக இருக்குது. நான் வந்து அதை சாஃப்ட்னர் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து நார்மலாக வந்து அந்த மாதிரி சாஃப்ட்னர் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா பெட்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரோ வாட்டர் ஃபெசிபிளாக இருந்தால் ஆரோ வாட்டர் போயிடுங்க. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் டேன் இண்டோர் சூப்பர் ரெட்டு தான். ஆக்சுவலி இது கொஞ்ச நாள் டேன் பண்ணேன். பட் டேங்க் வந்து ரொம்ப அல்கி அடிக்கிறதுனால வந்து நான் அப்படியே கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதே போல் ஃப்ளவரான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட இப்போ நிறைய ஸ்டாக் இருக்குது. ஸோ ஃப்ளவரான்ஸ் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அதோட ஃபுல் வீடியோ நான் லாஸ்ட்டில் கார்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன், எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னாலும்
கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வீடியோஸ் போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வீடியோஸ்க்காக 1 or 2 நம்பர்ஸ் மட்டும் வச்சுருப்பேன். மற்றபடி வந்து ஸ்பெஷல் ப்ரைஸு, இந்த ஆஃபர் ப்ரைஸு, ஸோ ஸ்டாக் கிளியரன்ஸ் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப் அண்ட் ஸ்டேட்டஸ்லேயே போட்டு முடிச்சு சேல் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு ஆனால் வந்து வேணும் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அப்பப்போ நான் போடுற அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக கிடச்சிரும். ஏன்னா வீடியோஸ் எடுத்து அதை யூடியூப் போஸ்ட் பண்ணி அது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் நான் ஸ்டேட்டஸாக இருக்கும்போது இல்லை குரூப்பில் போடும்போது டக்குன்னு அது மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா வந்து ரெகுலராக நம்ம ஸ்டாக் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு பற்றி வீடியோஸ் பண்ணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.